எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது மட்டன் 65. மட்டன் 65 அதிகமாக செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மட்டன் 65க்கு நான் 100 மட்டன் எடுத்து உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் 1/2 ஸ்பூன். எங்கள் வீட்டு பக்கத்தில் நவீன் 65 பவுடர் கிடைக்கும். அந்த பவுடர் தான் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்தது பாருங்கள், இந்த பேக்கெட் தான். இது கிடச்சிதுன்னா நவீன் சிக்கன் 65 பவுடர் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் இது கூட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ஜீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அரிசி மாவு, தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால். சேர்த்து இந்த சிக்கன் 65 பவுடரில் உப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் தனியாக போடும்போது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் 65 பவுடர் சேர்த்துருக்கேன். அது கூட கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா நம்ம பவுடர் அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்க்குறனால கொஞ்சம் உப்பு பத்தாமல் போகும், காரமும் பத்தாமல் போகலாம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு போட்டுக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு நம்ம பவுடர் கரெக்டாக போட்டனால இந்த அளவுக்கு வந்துடுச்சு. எல்லாமே மட்டனோடய மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கனால உள்ளே உப்பெல்லாம் இறங்கியிருக்கும். நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. வாங்க ஃப்ரை பண்ணலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம மட்டன் 65 ஃப்ரை பண்ணுற தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மட்டன் பீசஸ் எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சாஃப்ட்னஸை கொடுக்கும், அரிசி மாவு கிறிஸ்பினஸை கொடுக்கும். ரெண்டையும் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஃபுல்லில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வாட்டி மட்டன் ரோஸ்ட் ஆனோன்னு அப்புறம் சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்பிள் ரெசிபி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அரிசி மாவு நல்லா பைண்ட் பண்ணிடுங்க. நம்ம போட்ட மசாலா, கார்ன்ஃப்ளவர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ தான் எண்ணெயில் கலக்காமல் இருக்கும். மசாலாஸ்லாம் பிரிஞ்சு எண்ணெயில் கலக்காமல் கறி கூடயே ஒட்டிக்கும். நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம மட்டன் 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம்.
நம்மளோட மட்டன் 65 ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த சமையலில் உங்களை நான் சந்திக்கிறேன்.